ஓகேங்க சார். ஓகே. யா ஓகே. எனக்கு வந்து ஃபைபர் பத்தி அவ்வளவா எந்த டீடைல்ஸுமே எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. அதுல நீங்க சொன்ன மாதிரி நம்ம சப்போஸ் ஒன்ஸ் வந்து பிளாக் ஆயிட்டோம், நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூனா நம்ம லைஃப் லாங் திருப்பி அதை வந்து ரீயூஸே பண்ண முடியாது. ஈவன் தான் நீங்க லேப்டாப் சேஞ்ச் பண்ணா மட்டும்தான், ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆனா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், வேற அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ அதுல வந்து நான் நிறைய டீடைல்ஸ் நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம வந்து எப்படி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து கேர்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னும் இவ்வளோ ஸ்கில் செட், பேசிக்கான ஸ்கில் செட் இருக்கிறவங்க கூட அதுல வந்து ஏர்ன் பண்ண முடியுங்கிறத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பட் இப்போ நான் ஒர்க் ப்ரோஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அது இல்லாம நம்ம சும்மா சாதாரண ஸ்கில் செட் பேசிக்கானது இருந்தாலே போதும். நம்ம ஏதாவது வச்சு இனிஷியலா வில் ஸ்டார்ட் டு லேர்ன், அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருந்தது கோர்ஸ்ல. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இவ்வளோ டீடைல்ஸ் எனக்கு வந்து ஃபைவர் பத்தி தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இவ்வளோ டீடைல்ஸ் அதுல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ லேர்ன்ட் a lot in this course. ஓகே, தேங்க்யூ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் என்னால ஒரு லாஸ்ட் டூ டு த்ரீ கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ண முடியல. மீதி எல்லாமே நான் லைவ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கிட்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ்னால பண்ண முடியல. பட் எவ்ரி திங் வாஸ் குட். எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே கோஆர்டினேஷன் டெய்லியும் ஜூம் மீட்டிங்லையும் எல்லாமே பண்ணியிருந்தீங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நான் ஃபைபர்ல பண்ணல. இன்னும் என்னோட கிக் இமேஜ் கூட கிரியேட் பண்ணல. நான் பண்ணிட்டு நான் வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு கண்டிப்பா. யா, உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை வந்து டச்சிலே இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன டவுட்னாலும் நீங்கள் உடனுக்குடன் கேட்கலாம். நாங்கள் எங்கள் டீம் சைட்டில் வந்து நாங்கள் அதை கிளியர் பண்ணி கொண்டு இருக்கோம். ஓகேங்க சார், தேங்க்யூ. யா யா அமீர், குட் ஈவினிங் அமீர். இப்போ வந்து அந்த கிளாஸில் டிஸ்கஷன் போய் கொண்டு இருக்கும். உங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி? சாரி ப்ரோ, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இதுல கேக்குறது எனக்கு இது நம்பரும் மறந்துட்டு நான் அதை கொஞ்சம் ஓகே ஓகே, இல்லை பிரச்சனை இல்லை. இதில் என்ன நடக்கு, இந்த மீட்டிங் வந்து இந்த பெட்ச் வந்து எண்ட் ஆகிறதுக்கான அவங்கள்ட்ட இந்த கோர்ஸ் எப்படி இருந்துச்சு, இதில் என்ன மாதிரி கூட டீச்சிங் எல்லாம் ஓகேயா, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொருக்கிட்டையும் அவங்களோட ஓன் ஃபீட்பேக் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தவங்க, இப்போ உங்களோட ஃபீட்பேக்கையும் ஒரு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்து. கட்டாயம். எனக்கு என்னன்னா ப்ரோ, எனக்கு நான் எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷன் உண்டு. எனக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு 7-8 ஒரு 9-10 இயர்ஸ் கிட்ட மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினது வந்து லிங்க்டினை வச்சு டெவலப்மெண்ட் தான். எனக்கு உண்மையில வந்து அதை லிங்க்டினால வந்து கொஞ்சம் இப்படி ஃப்ரீலான்சிங் மாதிரி, ஃப்ரீலான்சிங் இல்லை, வேற வேற கம்பெனிஸ்ல அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உண்மையில இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆகிருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சு. நம்ம வந்து இது ஒன்றும் வர தொடங்கல. அப்ப இப்பதான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எப்படி நான் நினைக்கிறேன் வந்து நல்லா வரும்போது நல்லா ஒரு ஏர்னிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உண்மையில புதிய எனக்கு கொஞ்சம் அதை ஏற்கனவே எனக்கு ஐடியா இருக்கு. நான் முந்திலேருந்து ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட்டுக்கு freelancing.com அதில் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா வந்து அடுத்த ஸ்டெப் நான் எடுக்கல ஒரு இதுல வந்து. உண்மையிலே அவங்களோட ஹெல்ப் வந்து அவங்களோட வந்து டீச்சிங் இருந்தாலும் வந்து நல்ல எல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கி இப்படிதான் என்னன்னா நம்மளுக்கு ஸ்கில்ஸ் வந்து எவ்வளவு ஈக்கோ அதை வந்து எவ்வளவு இந்த பேரில் அதை வந்து வச்சு பணம் சம்பாதிச்சாடி, அதை காசாக்கா இல்லாட்டி. ஸோ இது வந்து உங்களோட கன்செப்ட் வந்து நல்ல கன்செப்ட். இது ஸ்கில்லை வச்சு இப்ப நம்ம வந்து ஸ்கில்ஸை படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம். சரி, அப்ப வந்து நம்ம அதை ஏர்ன் பண்ணணும்ன்றதை விட ஸ்கில்ஸை படிச்சிருக்கு. ஸோ உங்களோட கன்செப்ட் வந்து எப்படின்னா ஸ்கில்ஸை வச்சு எப்படியாவது காசு ஆக்குறது, என்ன மாதிரி டாலர்ல ஏர்ன் பண்றேன்றது தானே. அது உண்மையில நல்ல நல்ல ஒரு இதா இருந்துச்சு. எனக்கு பெரிய ஒரு இது நான் நினைக்கிறேன். எனக்கும் இப்போ புதிய புதிய இது ரூட்ஸ் ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன். நல்ல ஒரு நல்ல என்ன சொல்ல வர்றது. தேங்க்யூ ஃபார் எல்லா இதுக்கும் உங்களோட. தேங்க்யூ. நீங்கள் அந்த லாஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் அடுத்த பேட்சோட ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு திரும்பி பழைய பேட்சின ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னு. ரெக்கார்டிங்ல தான் ப்ரோ. எனக்கு என்னன்னா சரியா டைம் ஒன்று இருக்காது. என்ன ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நான் யூஎஸ் டைம் எடுத்து நான் ஒர்க் பண்றேன். அப்ப அப்படின்றதால எனக்கு அந்த டைம் கொஞ்சம் பிஸியா இருந்தது அப்படி. ஓகே, உங்களோட சிஸ்டருக்கு சொல்லி தானே கேட்டீங்கன்னு? சிஸ்டருக்கு தான் கேட்டேன். நானும் பார்த்தேன். எப்படின்னா சிஸ்டருக்கு தான் கொடுத்தேன். அப்ப நானும் பார்த்தேன். பாப்போம். ஓகே ஓகே, அவைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு தானே? அவருக்கு ஸ்கில்ஸ் ஒன்றும் இல்லை ப்ரோ. என்னன்னா நான் நினைக்கிறேன் இன்னும் முடிக்கலன்னுட்டு. பாப்போம் அடுத்த இதுல வேர்ட் பிளஸ் அப்படி இப்படி எடுத்து கொடுக்குற ஐடியா இருக்கு. பாப்போம் ப்ரோ. ஓகே, எனக்கு மேல புதிய ஒரு இது என்னன்னா நான் எடுத்தது வந்து அவக்காகத்தான்.
எனக்கு பிரயோசனமான நினைக்கிறேன். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் அந்த ஏ டு செட் வந்து ஒரு கொஞ்சம் பேர் எடுத்து ஏ டு செட் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து எங்களோட கிளாஸை வந்து ஃபுல்லாக ஏ டு செட் ஃபாலோ பண்ணி கொண்டு நாங்கள் கொடுக்குற அந்த டாஸ்க்களையும் செஞ்சு கொண்டு போவாங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு அந்த வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடைக்கும். அதோட ஏதாவது வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க புது விஷயங்கள். அவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போகக்குள்ள வந்து இப்போ ஸ்கேமர் வந்து மெசேஜ் பண்ணாலும் அது வந்து ஆக்டிவ்ல இருக்கும் அந்த அக்கௌண்ட். தொடர்ந்து அவங்க ட்ரை பண்ண நாங்கள் அந்த இன்னொரு டூல் ஒன்று தந்தாங்க. நீங்கள் அந்த டூலையும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஆன்லைனில் வந்து அந்த உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த கூட நேரம் வந்து அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டி கொண்டிருக்கும். அதனால் அதுக்குள்ளாலேயும் வந்து ஓடர்ஸ் வந்து கூடுதலாக வாரத்துக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்கு. பாப்போம். இன்னும் எனக்கு அத எந்த ஃபீல்ட் பக்கத்தால இன்னும் ட்ரை பண்ண கிடைக்கல. பேசல எப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டான்ட்டு, அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்க மாட்டான். இப்படிதான் கொஞ்சம் டைமோட இதான இதுல இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வந்து ஃபீல்டில் வந்து அந்த கிக்ல வந்து எவ்வளவுக்கு பெர்ஃபெக்டா நீங்க ஷோகேஸ் பண்றீங்களோ லைப்ரரி மாதிரி எல்லாத்தையும் போட்டு நீங்க 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட கணக்கு இருக்கும். அவ்வளோத்தையும் ஷோகேஸ் பண்ணிக்கிட்டா சிம்பிளா ஓடர்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி. அதுதான் என்னன்னா என் சிஸ்டரை வந்து கொஞ்சம் இதை ஃபீல்டுக்கு ப்ரோ என்னண்டா நீ சொன்ன மாதிரி கென்வால இல்ல அவ ஏற்கனவே வந்து நிறைய செஞ்சுட்டு தானேரா, ஃப்ரீயா செஞ்சு கொடுத்தீரா. அப்ப அதுக்கு வந்து நான் அதை ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கறத விட கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து கொஞ்சம் ஒரு ஏர்ன் பண்ணி தாண்டா அதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். இல்லாட்டி ஃப்ரீயா வந்து ஒவ்வொருத்தர் கேட்கிற மாதிரிக்கு ஃப்ரீயாவே செஞ்சு கொடுத்தீரா அப்படின்னு போல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கணுமே. அப்ப அதுக்கு தான் வந்து கொஞ்சம் ஒரு எவ்வளவு சரி ஏர்ன் பண்ணாண்டா ஒரு டாலர்ஸ்ல வரும்போது ஜஸ்ட் ஒரு $10 வந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்துருமே ஒரு ஃப்ரீயா கொடுக்கறத விட ஒரு ஸ்கில்ல வந்து 3000 வந்து அவருக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துருமோன்றதாலதான் நான் பார்த்தேன். நான் பார்ப்போம். அடுத்து உங்களோட இன்னும் முக்கியமான ஒன்று சொல்லணும் என்னன்னா அவங்களோட ரீசனபிள் பிரைஸ் தான் அப்படின்னா வந்து நல்ல அது அப்படின்றதாலே வந்து அவங்களோட நல்ல ஒரு இது ஒன்று. ஓகே, தேங்க்யூ. நாங்க வந்து இப்ப இப்படிதான் மெயினா இப்ப ஒரு சர்வீஸா தான் பண்றோம். இப்ப எங்களுக்கு நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி இப்ப எல்லார்ட்டையுமே ஒரு ஐடியா இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கு. பட் ஆனா அதை வந்து ஒரு மணியா ஏர்ன் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாமே படிச்சிருப்போம். பட் அதை எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு டைம்ல ஒரு ஹேபிட்டா போய் கோர்ஸை மட்டும் படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால எந்த ஒரு வேர்த்தும் இருக்காது அவங்களுக்கு. இது வந்து இப்ப அவங்களுக்கு என்ன இருந்தாலும் இப்ப அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு ஏர்ன் பண்ற மாதிரி தான் இந்த எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கிறேன்டா திருப்பி அதை படிச்சுட்டு நீங்க இதை கொண்டு இதுக்குள்ள போட்டு அதை இன்னும் டெவலப் பண்ணலாம். கட்டாயம் நம்மளோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டா எந்த அளவுக்கு வந்து நம்ம அதை ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு கம்பெனி ஒன்றுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு கம்பெனி ஒன்றுக்குள்ள போகணும்டா டிகிரி கேட்பாங்களே, டிகிரி செய்யறதுக்கு காசு இல்லாம டிகிரி அதுக்கு அவங்க லோன் பண்ணிட்டு இங்க லோன் போட்டு அப்படி வந்தது தானே. இது அப்படி ஒன்றுமே இல்லை. ஈர ஸ்கில்ல வச்சு நம்மளுக்கு இது எடுக்கிற காசு சம்பாதிக்கிறது அது போல ஏர்ன் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். நல்ல கான்செப்ட். தேங்க்யூ பிரதர். எனக்கு சொன்னீங்க. மெயினாக எல்லாருமே வந்து இதில் சொல்கிறது இந்த ஃபைவரில் ஃப்ரீலான்சிங்கா முக்கால்வாசி ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறாலே ஸ்கேமர்ஸ் தான் ஒரு கன்செப்ட் பொதுவாக எல்லாருக்கும் இருக்குது. ரெண்டாவது விஷயம் அப்படி ஆன்லைனில் மணி ஒர்க் பண்ணுறா நிறைய கம்பெடிஷன் போட்டி சான்ஸ் இல்லைண்டு. அது எங்கே போனாலும் கம்பெடிஷன் இருக்குது. நீங்கள் ஒரு ஜொப்புக்கு போனாலும் கட்டாயம் நீங்கள் வந்து கம்பெடிஷன் இருப்பீங்க. கம்பெடிஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு பொஸ்ஸாக இருக்கணும். அப்போ நீங்கள் தான் என்ன செய்யணும்னா ஃபுல்லாக நாங்கள் சொல்கிற எல்லாத்தையும் டெவலப் பண்ணி அந்தந்த டைமே ஃபினிஷ் பண்ணிட்டு போனிருந்தோம். வந்துக்குள்ள சுவராக உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கட்டாயம் வந்துருக்கு. மெயினாக எல்லா பேட்ச்லேயும் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மந்த்துக்குள்ள ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இப்போ டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தது, சில பேருக்கு வந்து சில இடங்களில் வந்து அவங்க ஸ்டக் ஆகி நின்றவங்க. ஸோ எப்படி கொஞ்சம் லேட் ஆகினோலியே ஒரு அந்த உங்களுக்கு சொல்கிற மாதிரி வேறு வேலைகள் வந்து இடைக்குள்ள வர வழியாக அதனால தான் வந்து நாங்கள் லைஃப் டைம் சப்போர்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அவங்க ஃப்ரீ டைம்லேயோ அந்த டைம்லேயோ அவங்க வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட டவுட்களுக்கு கூட நாங்கள் உடனுக்குடன் கிளியர் பண்ணி கொண்டு இருப்போம். சொன்னால்